Hello everybody, welcome back to Hustlers Academy's YouTube channel. This is Subiksha Venkatesh speaking. போன வீடியோ that is about the old syllabus ஓட ஸ்டடி பிளான் டிசம்பருக்கான ஸ்டடி பிளான் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுல வந்து டீடைல்டு ஸ்டடி பிளான் வந்து நம்ம உங்களுக்கு குடுத்திருந்தோம். இல்லையா? அதுல வந்து நெறைய பேர் லைக் நியூ சிலபஸ்க்கான ஷெட்யூல் எப்ப குடுப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப அவசரம் பண்ணீங்க. லிட்டரலி லைக் சோ மெனி பீப்பிள் என்னோட பெர்சனல் டிஎம்ஸ்ல இருந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஐ இன்ஃபார்ம் தெம் லைக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஜூலை 10th இருந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. And for you people also, I mentioned key like it will be updated in a few days. But நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அது ரீசனோட தான் நான் வந்து லேட்டா பண்றேன் நியூ சிலபஸ்க்கு. ரீசன் பீங் யாருமே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. மேபி சம் ஃபியூ ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப பொறுப்பா உட்கார்ந்து ஆரம்பிச்சிருக்கலாம். வெரி குட். அப்படி பண்ணல அப்படின்னா ஐ நோ இதுதான் இப்படிதான் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜூன் எக்ஸாம் முடிஞ்சு இன்னியோட 1 மந்த் ஆகுது. ஓகே. வேணுங்கிற ரெஸ்ட் எடுத்தாச்சு. லைக் இதுக்கு மேல நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து 1 மந்த் கழிச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. 10 டேஸ்லயே படிக்க ஆரம்பிக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்டாமினா சஸ்டெயினே ஆகாது. டேக் சஃபிஷியன்ட் பிரேக்ஸ்ங்கிறதுனால தான் 1 மந்த்தா நான் நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ் பக்கம் போவே இல்ல. அப்புறம் ஏன் மேம் ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு போனீங்க? அவங்களுக்கு பிரேக் தேவையில்லையா? அப்படின்னா, அவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமான ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்ல இருக்காங்க. ஏன்னா, டிசம்பர் அட்டெம்ப்ட் அவங்களுக்கான லாஸ்ட் அட்டெம்ப்ட். இல்லையா? அவங்களுக்கு நான் தாட் ஆஃப் மேக்கிங் அட்ரெஸிங் தட் ஃபர்ஸ்ட். ஓகே. ரைட். இப்போ நியூ சிலபஸ்க்கு சிமிலர்லி நான் வந்து ஒரு ஷெட்யூல் நான் பண்ணியிருக்கேன். லைக் வி ஹவ் ஆல்சோ பீன் வொர்க்கிங் ஆன் திஸ் ஃபார் குவைட் அ வைல். ஏன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் கவுண்ட் பண்ணணும். சில சில சாப்டர்ஸ்ல பேஜஸ் கம்மி இருக்கும். ஆனா கான்செப்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வி ஹவ் மேட் அ பெர்ஃபெக்ட் ஷெட்யூல். இது வந்து பார்க்கிறதுக்கு இது எப்படி ஒரு நாளைக்கு நான் 2, 3 லெசன் முடிக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா 200% முடிக்க முடியும். நான் எப்பவுமே ஹஸ்லர்ஸ்ல எப்பவுமே ஸ்டூடண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டால எவ்ளோ முடியும்? ஆன் அன் ஆவரேஜ் எவ்ளோ முடியுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே அப்படிதான் போகும். இல்லையா? ஒரு நாளைக்கு இவ்ளோ டாபிக்ஸ் தான் முடியும் அப்டின்னா, நான் வீல் கன்ஃபைன் டூ இட். ஒரு நாளைக்கு நம்ம மாரத்தான் மாரி 8 ஹவர்ஸ் கிளாஸ் நம்ம இதுல வச்சதே இல்ல. ஏன்னா, வி திங்க் ஃப்ரம் த ஸ்டூடண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நான் ஸ்டூடண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஸ்டூடண்ட்ஸோட ஷூஸ்ல இருந்து போட்ட ஷெட்யூல் தான் இது. ஓகே. ரைட். இப்ப வந்து நான் இந்த பிடிஎஃப் அகைன் இட் வில் பி அட்டாச்ட். கீழ வந்து டிரைவ் லிங்க் வந்து அட்டாச் பண்றேன். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன். கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து 2 கேட்டகரி பீப்பிள் இருப்பாங்க. இந்த ஷெட்யூல்ல நான் எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, காமன்லி எல்லாருக்குமே பொதுவான ஷெட்யூல் தான் இது. ஓகே. யூ குட் பி வொர்க்கிங் ஆர் யூ குட் பி ஃபுல் டைம் ஆர் யூ குட் பி சிங்கிள் குரூப் ஆர் யூ குட் பி போத் மாடியூல்ஸ். நீங்க இதுல எந்த வெரைட்டில நீங்க ஃபால் ஆகுறீங்க அப்டின்னாலும், திஸ் ஷெட்யூல் வில் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. ஏன்னா, இது அவ்ளோ கம்ஃபர்டபுளா எல்லாத்தையுமே அக்காமடேட் பண்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மாடியூலா, செகண்ட் மாடியூலா அப்டி 2ம் சேர்த்து எழுதுறதான்ற டிஸ்கஷன் வரதுக்கு முன்னாடி, நான் அத பத்தி டீட்டெயில்டா ஐ வாண்ட் டூ டாக். பட் பிஃபோர் தட் நம்ம ஷெட்யூல் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வொர்க்கிங் பீப்பிள்க்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிக்கணும். கண்டிப்பா படிக்கலாம். 4 ஹவர்ஸ் வந்து நீங்க தாராளமா படிக்கலாம். உங்களுக்கு 9 டூ 9 ஜாப் இருந்தாலுமே 4 ஹவர்ஸ் தாராளமா படிக்கலாம். ஐ ஹேவ் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ டூ திஸ் அண்ட் தே ஹேவ் கிளியர்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் மாடியூல்ல ஒரு ஸ்டூடண்ட் வந்து 9 டூ 9 ஜாப் வச்சுட்டு போனாங்க. கடைசி 15 டேஸ் தான் அவங்களுக்கு லீவே கிடைச்சது. ஓகே. இதுவும் நடந்துச்சு. பட் அவங்க லைவ் ஸ்டூடண்ட் இல்ல. ரெக்கார்டட் பேட்ச் ஸ்டூடண்ட். அவங்க 9 டூ 9 போயிட்டு வந்தும் அவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவங்க படிக்க தான் செஞ்சாங்க. ஓகே. ஆர் பிளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு சுத்தமா படிச்சிருக்க முடியாது. இந்த மாரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால சண்டேஸ வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சண்டேஸ். ரைட்? உங்களுக்கு வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இங்க வந்து ஃபுல் டைம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் வந்து ப்ராப்பரா ஸ்லாட் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க அப்டின்னா, 6:00 வந்து ஏர்லி மார்னிங்கிற கணக்கிலேயே எடுக்க முடியாது. 4:00 தான் ஏர்லி மார்னிங். 6 மணிங்கிறது யார் வேணா எந்திரிக்கலாம். நீங்க நைட் 12 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கலாம். இல்ல மேம் நான் நைட் உட்கார்ந்து தான் நம்மளுக்கு பழக்கம் அப்டின்னா, நைட்டும் உட்காருறோம். ஓகே. 11 வரைக்கும் உட்காருறோம். ரைட்? அதனால 6:00க்கு மேல தூங்காதீங்க தயவு செஞ்சு. மேபி ஃபியூ டேஸ்க்கு 6 டூ 8 வந்து அத ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்ட்ரெய்ட்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இவென்ச்சுவலி யூ வில் ஹேவ் டூ இன்கிரீஸ் திஸ் டைமிங். ஏன்னா நம்ம வீட்ல உட்கார்ந்து படிக்கிறோம்ங்கிறதுனால, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சா தான் நம்ம படிப்போம். ஓகே. மத்தியானம் கிட்டலாம் ஆகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிரும். நம்ம வந்து ஓகே பார்த்துக்கலாம். இன்னும் நெறைய டைம் இருக்குன்ற மாதிரி லெதார்ஜி வந்துரும்.
ஸோ அந்த லெதார்ஜி டே 1ல இருந்து இருந்தது அப்டின்னா, நீங்க இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ண முடியாது. இத வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போணும். ஓகே. ஆனா டே 1ல இருந்து இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் நெறைய பிரேக்ஸ் விட்டுருக்கேன் நடுவுல. ஓகே. லைக் டின்னர்ல இருந்து, வாக்கிங்ல இருந்து, பிரேக்ல இருந்து, பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து, ஸ்லீப் டைம் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இத நீங்க டே 1ல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி நாளும் இதே ஷெட்யூல ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இத்தன பிரேக்கு, 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட், 1 ஹவர் லஞ்ச், 2 ஹவர்ஸ் லஞ்ச் வந்து நீங்க எடுக்கலாம். லஞ்ச் பிரேக் எடுக்கலாம். அது எப்போ நீங்க டே 1லேருந்து இந்த ஷெட்யூல் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா. இல்ல நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றேன் அப்டின்னா, 10 நிமிஷத்துல நின்னு யாராவது ஊட்டி விட்டு வந்து சாப்புட்ணும். ஓகே. வந்து அப்டியே படிக்க உட்காந்துரணும். இந்த லெவலுக்கு ஷெட்யூல் டைட் ஆயிரும். நீங்க லேட்டா ஆரம்பிச்சீங்க அப்டின்னா. ஸோ டே 1ல இருந்தே ப்ராப்பரா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. ரைட்? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நான் இங்க பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. யூ கேன் சீ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிவிஷன் குடுத்துருக்கேன். ரிவிஷன் வந்து உங்களுக்கு டே 1க்கு ரிவிஷன் இருக்காது. செகண்ட் டேலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே படிச்சதுக்கான ரிவிஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா யூ கேன் ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 1 ஹவர். நெக்ஸ்ட் வந்து 9 ஏஎம் டூ 12 ஏஎம் ஃபர்ஸ்ட் சிட்டிங். இங்க ஒரு 2 ஹவர்ஸ். சேம் தான் ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட்க்கு இதே டைம் டேபிள் தான் நான் குடுத்திருந்தேன். ஸோ இங்க அகைன் 1/2 அன் ஹவர் பிரேக். அகைன் இங்க வந்து 2.5 ஹவர்ஸ். அகைன் லஞ்ச் பிரேக் 2 ஹவர்ஸ். உங்களுக்கு அகைன் இங்க ஒரு 2 ஹவர்ஸ். இங்க ஒரு 2.5 ஹவர்ஸ். அண்ட் 5த் இங்க 1 ஹவர். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபிளி நீங்க படிச்சு முடிக்கலாம். ஓகே. ஸோ இத்தன பிரேக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே 2 செட்டிங் சேர்ந்து உங்களுக்கு வரவே இல்ல பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் சிட்டிங் 2 ஹவர்ஸ். அடுத்து உடனே பிரேக். அகைன் ஒரு 2 ஹவர்ஸ். அகைன் பிரேக். லாங் பிரேக் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளி நம்ம பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் டூ இட். ஓகே. இந்த மாரி படிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜேஏஜிஎல், கம்பெனி லா, சிஎம்எஸ்எல், இசிஐபிஎல், எஸ்பிஐஎல்எல். ஓகே. மேம் இது மட்டும் தான் நம்ம ஆகஸ்ட் 25த் வரைக்கும் படிக்க போறோமா? அப்படின்னு கேட்டா, இல்ல. ஓகே. நம்ம இது கூடயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஒரு விஷயம் ஐ வாண்ட் டூ மேக் இட் வெரி கிளியர் டூ நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், சிஏஎஃப்எம் பிளஸ் டாக்ஸ் 2ம் சேர்ந்து எழுதுனீங்க அப்படின்னா, இத வந்து ஆகஸ்ட் 25க்கு அப்புறம், போஸ்ட் ஆகஸ்ட் 25 நீங்க இதுல நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம கோல் என்ன? ஆகஸ்ட் 25க்குள்ள நம்ம என்னென்ன முடிக்கிறோங்கிறது வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் கீழ போட்டிருக்கிற ஷெட்யூல் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே 60% ஆஃப் தி சிலபஸ் தரோவா முடிச்சிருக்கலாம். ஓகே. 60 கூட இல்ல. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா சில இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம கவர் பண்ணியிருப்போம். 70% ஆஃப் தி சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஆகஸ்ட் 25க்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு ஷெட்யூல் போடுவோம். அது நான் இப்ப உங்களுக்கு குடுக்க போறதில்ல. ஆகஸ்ட் 25க்கு அப்புறமா தான் அந்த வீடியோ அண்ட் அந்த ஷெட்யூல் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ முடிச்சு தான் ஆகணும். ஓகே. 10த் ஜூலைல இருந்து 25த் ஆகஸ்ட் வரைக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா 47 டேஸ் இருக்கு. ஓகே. ஆனா, நான் எவ்ளோ கைண்டா உங்களுக்கு ஒன்லி 33 டேஸ்க்கு நான் படிக்கிறதுக்கு குடுத்துருக்கேன். 33 டேஸ் படிங்க போதும். இதுதான் நான் சொல்றேன். 10 டேஸ் அப்படி இப்படின்னு போகும் உங்களுக்கு. சண்டேஸ் பிரேக் எடுங்க. அந்த மாரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டேட் வைஸ் நான் குடுத்திருந்தேன். நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அவ்ளோ டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ண மாட்டீங்கங்கிறதுனால தான், நான் டேட் சொல்லாம நம்பர் ஆஃப் டேஸ் ஃபர்ஸ்ட் டேல நீங்க இவ்ளோ முடிக்கணும். செகண்ட் டே இவ்ளோ முடிக்கணும். ரொம்ப டயர்ட் ஆயிருச்சா 3 டே பிரேக் எடுங்க. நெக்ஸ்ட் இதுல 3 டே அடுத்த நாள் நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி நம்ம போட்டுருக்கோம். ஓகே. ஸோ 33 டேஸ் தான் படிக்க போறோம். 33 டேஸ்ல இந்த ஷெட்யூல்ல போட்டிருக்கிற அத்தனையுமே நீங்க கவர் பண்ணணும். 33 டேஸ் வரைக்கும். ஓகே. ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் குடுத்துருக்கோம். இங்க பார்த்தா என்னடா 3 லெசன் குடுத்துருக்காங்கன்னுலாம் தோணும். இந்த லைக் ஒரு லெசன்ல லிட்டரலி 6 பேஜஸ், லிட்டரலி 8 பேஜஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேள நீங்க ஃபர்ஸ்ட் மாடியூலா, செகண்ட் மாடியூலான்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு 2 குரூப்பும் படிங்க. ஃபுல் டைம் வீட்ல உட்கார்ந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தயவு செஞ்சு 2ம் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சிஎம்எஸ்எல்லும், இசிஐபிஎல்லும் ஓல்ட் சிலபஸ்ல இருந்த எஸ்எல்சிஎம் அண்ட் இபிசிஎல விட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, ஓல்ட் சிலபஸ்ல அவ்ளோ பெரிய பேப்பர். இபிசிஎல்னு இருந்துச்சு. எக்கனாமிக், பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் லான்ட்டு. இப்ப இத வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க. இதுலலாம் ஒரு சில லெசன்ல 8 பேஜ் இருக்கு. ஒரு சில லெசன்ல 10 பேஜ் இருக்கு. 6 பேஜஸ் இருக்கு. இப்படி இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்குன்னு நீங்க 6 மாசம் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்காது. நீங்க என்னமோ இப்போ எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப பண்ணுவோம்? 1 குரூப்பா, 2 குரூப்பா நம்ம எப்போ முடிவு பண்ணுவோம்? ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அதுவரைக்கும் நீங்க இத நான் சொன்ன ஷெட்யூல நீங்க படிச்சுட்டே வாங்க. எந்த அளவுக்கு நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் படிக்கிறோமா? செகண்ட் குரூப் மட்டும் படிக்கிறோமா? அப்டின்ட்டு. ரைட்? இல்ல சேர்ந்து படிக்கிறோமாங்கிறத வில் டிசைட் லேட்டர்.
பட் ஆகஸ்ட் 25th வரைக்கும் தான் இந்த ஷெட்யூல் இருக்கு. ஐ அம் மேக்கிங் திஸ் வெரி, வெரி, வெரி கிளியர். இந்த வீடியோவோட பிகினிங்ல சொல்லாம விட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். நவ் ஐ அம் மேக்கிங் இட் கிளியர். இது வந்து ரிசல்ட் வர அன்னைக்கு முன்னாடி வரைக்கும். ஆகஸ்ட் 25க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த சிலபஸ் நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க கேட்கலாம், மேம் வீட்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இவ்ளோ ஹவர்ஸ் படிக்கிறாங்க. லைக் 2 ஹவர்ஸ், 4.5, 6.5, 8.5, 9 ஹவர்ஸ் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் படிக்கிறாங்க. அப்ப நாங்கலாம் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிச்சு இத எப்படி நாங்க மேனேஜ் பண்றது அப்டின்னா, இங்க நான் போட்டிருக்கேன் 10 ஹவர்ஸ்ன்னு. ஆனா அவங்களும் அரவுண்ட் எப்படி முக்குனாலும் 6.5 ஹவர்ஸ் மேல அவங்களும் படிக்க மாட்டாங்க. ஓகே. சோ அதனால தான் நான் என்ன குடுத்துருக்கேன், 47 டேஸ்க்கு கரெக்ட்டா நான் ஷெட்யூல் குடுக்காம, 33 டேஸ்க்கு தான் நான் குடுத்துருக்கேன். ஓகே. 33 டேஸ்க்கு தான் நான் ஷெட்யூல் குடுத்துருக்கேன். சோ இந்த 47த் டேக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? மிச்சது மீதி எல்லாம் நீங்க வொர்க்கிங்கா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, இவங்க 33 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் நீங்க 40வது நாளாவது நீங்க இத முடிக்கணும். இந்த ஷெட்யூல. ஓகே. அவ்ளோ எக்ஸ்கியூஸ்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நோபடி இஸ் சோ பிஸி தட் 4 ஹவர்ஸ் கூட ஒரு நாளைக்கு குடுக்க முடியாத அளவுக்கு வி ஆர் நாட் பிஸி. இல்லையா? சோ எல்லாமே மைண்ட் செட் தான். நம்ம படிக்கணும். இந்த டிசம்பரோட எக்ஸாம்ஸ்க்கு முடிக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கப்புறம் நம்ம தொடவே கூடாதுங்கிற மைண்ட் செட் இருந்ததுனா மட்டும் தான் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் நான் போட்டிருக்கேன். இதுவும் ஃபாலோ பண்ண முடியல அப்டின்னா, லிட்டரலி நோபடி கேன் கம் அண்ட் ஹெல்ப் யூ அவுட். ஓகே. இது நீங்க வந்து கிளாஸஸோட படிச்சீங்கனாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டி வரும். பட் செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் த கிளாஸஸ், ஹஸ்லர்ஸ் அகாடமில வி புரொவைட் கிளாஸஸ் ஃபார் கம்பெனி லா, ஜேஐஜிஎல், எஸ்பிஐஎல்எல். ஓகே. சோ இது வந்து 6 மந்த்ஸ்க்கும் இருக்கு ஆர் 1 இயர்க்கும் இருக்கு. ஓகே. கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வி ஆர் கிவிங் த லிங்க் ஃபார் த கிளாஸஸ். கூடவே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும், பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் எல்லாமே வரும் உங்களுக்கு. வித் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பண்ணியிருக்கோம். சோ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டூ த கோர்ஸஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க உள்ள போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெமோ லெக்சர்ஸ் வேணும் அப்டின்னாலும் அதுவுமே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஏன்னா ஒரு பெர்சன் கூட இருந்து சொல்லிக் குடுத்தாங்க. கொஞ்சம் விஷயத்த ஈஸியா நம்மளுக்கு சொன்னாங்க அப்டின்னா, இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். இன்ட்ரெஸ்ட் க யூ நோ சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இன்ட்ரெஸ்ட் விட்டு போகாம இருக்கும். இன்ட்ரெஸ்ட் விட்டு போற மாரி இருந்தாலும், நம்ம ஒரு கிளாஸ் ஆன் பண்ணி அடுத்த லெக்சர் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வில் பி பேக் ஆன் ட்ராக். சோ இதுக்கு ஒரு டிசிப்ளின்க்காக ஐ திங்க் கிளாஸஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. சோ எங்க வேணாலும் நீங்க கிளாஸஸ் போடுங்க. நான் என் கிளாஸ் பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். சோ டெமோ லெக்சர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். லைக் இன் த டிஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் டூ கோ அண்ட் வாட்ச். ஓகே. சோ இதுல வந்து இந்த நாளைக்கு இந்த லெசன் நான் சொல்லல. இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு. சோ கைண்ட்லி லுக் இன்டூ இட். ரைட்? சோ அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டூ டெல் யூ. இது முடிச்சுட்டீங்க அப்படின்னா, வாட் யூ கேன் டூ இஸ் சிஏஎஃப்எம்ல இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இருக்கு இல்லையா? சிஏ பார்ட்ட படிச்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஃபுல்லா நீங்க முடிக்க வேண்டாம். உங்களுக்கு காமனா உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கிற ஏன்னா நெறைய காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபெமிலியரா இருக்கும் இல்லையா? 12th படிச்சது, காலேஜ்ல படிச்சது தான் இங்க இருக்கு. பேசிக்கா தான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இருக்கு. சோ அந்த போர்ஷன படிச்சு முடிங்க. அண்ட் டாக்ஸ்ல ஐடிடி, இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஃபுல்லா தியரிட்டிக்கல் பார்ட். அங்கங்க தான் உங்களுக்கு வந்து இது வரும். சோ அதுவும் முடிக்க பாருங்க. இது 40 மார்க்ஸ். இது 60 மார்க்ஸ். இந்த 60 மார்க்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க அப்டின்னா கூட போதும். ரைட்? சோ நியூ சிலபஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி 2ண்ட் மாடியூல் இஸ் ஈஸி தான். சோ நீங்க முடிஞ்சா சேர்ந்து படிங்க இதையும். ஒரே டைம்ல எழுதி முடிச்சுட்டு போயிரலாம். சோ கிளாஸஸ் இருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டூ த கிளாஸஸ். இன்னும் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் ஆர் எனி அதர் ஹெல்ப் தட் யூ வாண்ட் மீ டூ டூ அப்டின்னா, கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் பி அவைலபிள் டூ அட்டெண்ட் த ஃபோன் கால்ஸ். அண்ட் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. 25க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரிசல்ட்ஸ டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷெட்யூல அப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம். ரைட்? சோ தேங்க் யூ சோ மச். கீப் ஹஸ்லிங்.